ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா கனிசார் ரியாக்ஷன். Aldehydes which lack an alpha hydrogen when heated with a concentrated NaOH undergo a disproportionation reaction. One half of the molecule oxidizes to give carboxylic acid and one half is reduced to an alcohol. இந்த ரியாக்ஷன்ல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது. நம்ம எது கூட வந்து இந்த ரியாக்ஷன் பண்றோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் NaOH பண்றோம். undergo a disproportionation reaction அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து போத் ஆக்சிடைஸும் ஆகும் ரிடியூஸும் ஆகும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன் ஹாஃப் வந்து ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட கொடுக்குது. இன்னொரு ஹாஃப் வந்து ரிடியூஸ் ஆகி என்ன கொடுக்குது அப்படின்னா ஆல்கஹாலை வந்து கொடுக்குது. ரியாக்ஷன் இங்கே நான் எழுதியிருக்கேன். 2 molecules ஆஃப் ஃபார்மால்டிஹைட் வந்து எடுத்துக்கிறேன். நான் என்ன சொன்னேன், இதுல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால தான் நான் வந்து இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் வந்து எடுத்துக்கிறேன். பிளஸ் எது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா NaOH ரியாக்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, மெத்தனால் பிளஸ் ஒரு ஆசிட் கிடைக்குது. அதுவே நீங்க KOH போட்டாலும் அதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். மெத்தனால் பிளஸ் இங்க வந்து பொட்டாசியம் ஆசிட் கிடைக்கும், இங்க வந்து சோடியம் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ மெக்கானிசம் பார்ப்போம். 2 molecules ஆஃப் ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிறோம். அதுல இருந்து இப்போ நான் இங்க ஒரு மாலிக்யூல் எடுத்திருக்கேன். இங்க OH மைனஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா NaOH வந்து பிரியும் போது Na பிளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் பிரியும். அந்த OH தான் இங்க போட்டிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் அயான் போய் கார்பனை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்றப்போ இங்க இருக்க டபுள் பாண்ட் வந்து பிரிஞ்சு ஒண்ணு வெளில போயிடும். அப்போ ஓக்கு என்ன வந்துடும், மைனஸ் சார்ஜ் வந்துடும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். H இங்க C ஒரு பாண்ட் வெளில போயிடுச்சு அப்படின்னா மைனஸ், இந்த H அப்படியே இருக்கு. இந்த பாண்ட் வந்து இங்க போய் அட்டாச் ஆகுது, அதனால OH. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம், 2 molecules ஆஃப் ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிட்டோமா, அது இன்னொரு மாலிக்யூல்ஸ் எடுத்துக்க போறோம். இப்போ இந்த கிடைச்ச ப்ராடக்ட் இங்க தூக்கி எழுதியிருக்கேன். பிளஸ் இன்னொரு ஃபார்மால்டிஹைட் HCHO தான் நான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். HCHO அதுதான் நான் இங்க பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்க மைனஸ் வந்து இங்க வந்து அட்டாச் ஆகும். அப்போ ஓக்கு என்ன வந்துடும், டபுள் பாண்ட் வந்துடும். இங்க இருக்க ஹைட்ரஜன் போய் கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. கார்பனை அட்டாக் பண்றப்போ இங்க இருக்க டபுள் பாண்ட் பிரிஞ்சு ஒண்ணு வெளில போயிடும். அப்ப எப்படி ரியாக்ஷன் வரும் அப்படின்னா H இங்க இருக்க பாண்ட் இங்க வந்துருச்சு, அதனால டபுள் பாண்ட் COH. இங்க இருக்க H தான் இங்க போயிருக்கு. அப்போ இங்க ஆல்ரெடி 2H இருக்கு. இந்த H இங்க வந்துச்சு அப்படின்னா 3H. அப்போ CH3 இங்க இருக்க டபுள் பாண்ட் பிரிஞ்சு ஒண்ணு வெளில போயிடுது, அதனால ஓக்கு மைனஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க OHங்கிறது H பிளஸ்ன்னு சொல்லுவோம். இந்த H பிளஸ் போய் O மைனஸ் அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த H அப்படியே இருக்கு, C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கு. இங்க இருக்க H அங்க போறதுனால ஓக்கு வந்து இங்க மைனஸ் வந்துருது. பிளஸ் CH3 இங்க இருக்க H இங்க வந்ததுனால OH அப்படின்னு கிடைச்சிருது. நமக்கு கிடைச்சக்கூடிய காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒன்னு ஆசிட், இன்னொன்று வந்து மெத்தனால். நான் கீழே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. தேங்க்யூ.